என்ன காரணம்னா, இந்த வந்திருக்கக்கூடிய அடியார் ஏற்கனவே கலிக்கம்ப நாயனாரிடத்திலே வேலையாளாக பணி செய்தவர். அப்படி இருக்கிற காரணத்தினாலே ஒரு வேலையாளுக்கு நாம் பாத பூசை செய்யணுமா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பாத பூசை செய்யலைன்றாங்க. உடனே கலிக்கம்ப நாயனாருக்கு கோபம் வருது. கோபம் என்ன சொல்றாருன்னா, அடியார் வேடத்தில் யார் இருந்தாலும் அவர்கள் அடியார்கள் தான். அடியார்கள் அப்படின்னு வந்துட்டாலே அவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ங்கிற அந்த பாடபேதமே இன்றி அத்தனை பேரையும் நாம் போற்றி பாராட்ட வேண்டும், மதிக்க வேண்டும். அதனால் நீ பாத பூசை செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பையும் இந்த அம்மா செய்யலை. உடனே என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய உடைவாளை எடுத்து இந்த அம்மாவுடைய கைகளை வெட்டிடுறார். வெட்டின உடனே ரத்த வெள்ளத்தில் இந்த அம்மா துடிக்கிறாங்க பாருங்க. உடனே வான வீதியில் எம்பெருமான் காட்சி கொடுத்து, அதுவும் எப்படி காட்சி கொடுக்கிறார், ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்து இந்த அம்மையாரினுடைய கைகளை சரியாகும்படியும் இந்த நாயனாரை கைலாயத்திற்கு அழைத்து சென்று கொண்டுகிறார். இவர் இப்படி ஒரு சிவபக்தி செலுத்திய காரணத்தினாலே இந்த நாயனாரை 63 நாயன்மார்கள் வரிசையிலே இவருக்கும் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார் எம்பெருமான்.